வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சுடிதார் கட்டிங் தான். அளவு சுடிதார் வச்சு எப்படி வெட்டலான்றது தான் வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சுடிதார் வெட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பார்க்கணும். மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பாருங்க. இப்போ வந்து பாருங்க, இது துப்பட்டா, இது பாட்டம். இப்போ துப்பட்டா என்ன ஷேட்ல வருதோ அதுதான் பாட்டம் வரும். இப்போ இதை வந்து டாப். இப்போ இந்த சுடிதார்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, பேண்ட் பிட்டில் தான் இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பார்டரை கட் பண்ணி தான் இந்த டாப்பில் வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி இந்த டாப்பில் வந்து வெட்டும் போது டிசைன் பார்த்தா துணி வெட்டணும். இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம இந்த வாட்டத்தில் வெட்டணும். கரை வாட்டத்தில் வெட்டினோம்னா டிசைன் வந்து இந்த மாதிரி குறுக்க போயிடும். முதல்ல இது எப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கட்டிங்க்கு போனோம். இப்போ இந்த டிசைன் எப்படின்றத மறுபடியும் இன்னொரு தடவை நான் டேபிளில் வச்சு போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்துங்க, இது வந்து டாப்பு, இது வந்து பாட்டம், இது வந்து துப்பட்டா. இப்போ நம்மளுக்கு துப்பட்டா என்ன வருதோ அதே டிசைனில் தான் பேண்ட் வரும். ஆனால் இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பாருங்க, இந்த பார்டர் வந்து இந்த பேண்ட் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பார்டர் நம்ம கட் பண்ணணும். இந்த பார்டர் கட் பண்ணி நம்ம இந்த டாப்பு வெட்டும் போது இப்போ பாருங்க, இந்த கரை வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து குறுக்க இருக்கு. அப்போ நம்ம இந்த கரை இப்படி வச்சு கரை நேராக வெட்டினோம்னா டிசைன் குறுக்க போயிடும். இப்போ நம்மளுக்கு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேராக வரணும். அப்போ நம்ம இப்படி குறுக்க தான் போட்டு வெட்டணும். இப்போ இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வரும்போது நீங்கள் பார்த்து கவனமாக இந்த டிசைன் எப்படி பண்ணணுன்ற செட் பண்ணுன்றதை நீங்கள் கவனிச்சிங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த பார்டரை கட் பண்ணி நம்ம இதில் அட்டாச் பண்ணோம்னா இப்போ இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? டிசைன் வந்து இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும். இப்போ நம்ம இதை டாப் எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டாப் வெட்டுறதை பார்ப்போம். இப்போ இந்த டிசைன் வந்து மேலே போகுது, இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும். இதை நம்ம துணி எப்படி போகணுன்றதை பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அளவு சட்டை. இந்த அளவு சட்டையை எவ்வளோ அகலம் இருக்குன்னு முதல்ல பார்த்துங்க. இது மடிக்கிறதுக்கு இப்போ இந்த அளவுக்கு தான் தேவை. இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம அளவாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பீஸ் ஒரு பீஸ் மட்டும் தான், மேல் பீஸ் மட்டும் தான். இந்த மேல் பீஸ் மட்டும் தான் ஃபோல்டு பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த பீஸ் வந்து கீழே மடிச்சிடணும். இப்போ பார்த்துங்க, இப்போ இப்படி தான் மடிக்கணும். ரெண்டாவது ஒன்றா பிடிச்சா அப் அண்ட் டவுன் வரும். ஒரே மடிப்பாக போட்டோம்னா ஒரு பெருசு சின்னது வரும். அதனால இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் இந்த பக்கம், ஒரு ஃபோல்டிங் இந்த பக்கம், இப்படி தான் மடிக்கணும். கரெக்டாக அயன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சுருக்கெல்லாம் இருக்கு, லெவலாக நம்ம அயன் பண்ணிடலாம். அந்த மாதிரி அயன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, டபுள் ஃபோல்டிங் பண்ணி அயன் பண்ணியாச்சு கரெக்டாக. இன்னொரு தடவை பாருங்க. இப்போ இந்த பக்கம் ஸ்லீவ் எடுக்கலாம். இப்போ இது வந்து டாப்பு, அளவு சுடிதாரு டாப்பு. இதை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதை நம்ம திருப்பிடலாம். நான் இதை பிகினர்ஸுக்காக சொல்லித்தரேன், பொறுமையாக கரெக்டாக அதே மாதிரி நீங்களும் இப்போ நம்ம திருப்பியாச்சு.
இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லெவல் பண்ணிங்க. இதை அப் அண்ட் டவுன் வராம இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். அப்பதான் நீங்க வந்து மார்க் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பொறுமையா பின் பண்ணிங்க. இந்த மாதிரி கரெக்டா இப்போ வந்து பாட்டத்தில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. இது வந்து ஹோல்டிங்க்கு கரெக்டாக இதை மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த எட்ஜு இது ஸ்லிட்டு. இப்போ பாருங்க, இந்த பக்கம் லெவல் பண்ணி கரெக்டாக இப்படி வச்சு மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒரு மார்க்கு. இப்போ இந்த இடத்துல நெக்கு பாருங்க. இப்போ நெக்கு தையலுக்கு காலிச்சு மேலே ஏற்றிட்டேன். அதே மாதிரி இது நெக்கு வந்து ரெடி தையலுக்கு. இப்போ இந்த ஷோல்டருக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். இது தையலுக்கு. இப்போ பாடியை பாருங்க. இப்போ பாடிக்கு இந்த இடத்துல கரெக்டா இது தையலுக்கு. நீங்க அப்படியே மார்க் பண்ணின்னு வரணும். இது சுடிதாரு. இப்போ ஆமல் வரைஞ்சாச்சு. இப்போ சைடு பாருங்க. சைடு அதே மாதிரி இந்த மாதிரி கரெக்டா பாருங்க. இது இந்த அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ எடுத்தாச்சு பாருங்க. இப்போ சைடில் வந்து இது ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ இங்கே வந்து தையலுக்கு இது மடிக்கிறதுக்கு. இப்போ அளவு டாப்பு வச்சு எப்படி பாருங்க, மார்க் கரெக்டாக நீட்டாக வந்துடுச்சு. நம்ம இதை ஸ்கேலில் கோடு போட்டுருவோம். இப்போ இது வந்து ரெடி தையக்கூடு. இது வந்து 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து மேலே தையலுக்கு. இப்போ இது வந்து நம்ம நெக்கு வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம். இது வந்து தையல், இது கட்டிங் பண்றது. நண்பர்களே, ஒரு அளவு டாப் வச்சு நம்ம சுடிதார் வெட்டுறதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ல வந்து நம்மளுக்கு அளவுல டாட் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம பின்ன எடுத்துடுறேன். இப்போ அளவுல
நமக்கு டாட் இல்லை, அப்போது நமக்கு தேவையில்லை இது. இப்போ நம்ம இதுக்கு துணியை வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1.5 மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம அதை மார்க் பண்ணியாச்சு. இதை நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். நெக்குக்கு ஒரு மார்க் பண்ணிங்க. நான் வந்து நெக்கை கட் பண்ணிடுறேன். இது பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் கவர் தட்டு ஒரு 1/4 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துருவோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு, பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ். இப்போ கை வெட்டுறதை பார்ப்போம். இப்போ இதே மாதிரி கையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி திருப்பிடலாம். அதே மாதிரி தான் பாடி பீஸ் எப்படி நம்ம தனித்தனியாக போட்டோமோ அதே மாதிரி தான் இதை கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம இப்படி திருப்பி போட்டுடலாம். நல்லா சுருக்கம்லாம் நல்லா நீட்டாக எடுத்து இப்போ பாருங்க. இப்போ இது ஒரு கை, இது ஒரு கை, இந்த மாதிரி தான் போடணும். இப்போ நான் அது ஸ்லீவ் வெட்டுறதை பார்ப்போம். இப்போ இது வந்து அளவு டாப்பு வச்சு இப்போ இங்கே ஒரு மார்க்கு, இது கரை, இது வெட்டி எடுத்துடலாம். இப்போ இங்கே தையலுக்கு இப்போ நம்ம இங்கே தான் வைக்கணும். இப்போ பாருங்க, இதே கை சொட்டில் எவ்வளோ இருக்குது கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இதில் என்ன இருக்கோ அது அப்படியே ஜெராக்ஸ் தான். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் கரெக்டாக பாருங்க, லெவல் பண்ணுங்க. இது வந்து தையலுக்கு, இது எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதான் தையல். உங்களுக்கு தெரியுதா தெரியலையோ, நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ இதில் தான் மார்க் பண்ணணும். இப்போ இது வந்து மடிப்பு கோடு, இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா, இது வந்து தையக்கூடு, இது எக்ஸ்ட்ரா துணி ஒரு 1.5 இன்ச்சு. நம்ம பாடியில் என்ன வச்சோமோ அதே தான் வைக்கணும். இப்போ கை வந்து இது வரைஞ்சிடுறேன். இது பேக் ஷேப்பு, இது வந்து ஃப்ரண்ட்டு கவர் தட்டு. இவ்வளோதான் நண்பர்களே, ரொம்ப சிம்பிள் இது. இதை நான் கையை வந்து வெட்டி எடுத்துறேன். இப்போ நான் அந்த வீடியோ வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப ஸ்லோவாக போட்டுருக்கிறேன், தெளிவாக எல்லாமே விளக்கத்தோட. அதே மாதிரி நீங்களும் பார்த்து கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல சுடிதார் துணி வந்ததுன்னா அந்த டிசைன்லாம் எப்படி நம்ம பிரிக்கணுன்றது நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த டிசைனை முதல்ல பார்த்து அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறதை ஆரம்பிப்போம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இது வந்து கவர் தட்டு. கவர் தட்டு வந்து இந்த துணியை வந்து ஆப்போசிட்டாக போடணும், ஒரே மாதிரி போட்டுறக்கூடாது. பாருங்க, இந்த பக்கமும் பிளெயின், இந்த பக்கமும் பிளெயின். இப்போ இது ஆப்போசிட்டில் கரெக்டாக இந்த கவர் தட்டு கட் பண்ணி தர்றேன்.
நண்பர்களே, அளவு சுடிதாரை வச்சு எப்படி டாப் வெட்டலான்றத நான் வெட்டி காமிச்சிட்டேன். இந்த தையல் வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நீங்கள் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது தைக்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.